சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பின்தங்கிய மக்களின் வளர்ச்சியில் பிரதமர் ஆர்வமாக உள்ளார் என மத்திய இணையமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதி பூஜையை ஒட்டி மகர ஜோதி வடிவில் ஐயப்பன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் சிறந்த காளைக்கான பரிசை வேலி என்ற காளைக்காக அதன் உரிமையாளர் கார்த்திக் காரை பெற்றுக் கொண்டார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் உள்ள மேகமலை கோட்டத்தில் கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் என்னும் புதிய வகை வண்ணத்து பூச்சி இனம் 33 ஆண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என பொங்கல் விழாவில் EPS பேசியுள்ளார். உலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நடிகர் சங்கத்திற்கு மறைந்த நடிகர் விஜயகாந்த் பெயர் வைப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை கோதாமேடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் முதன்முறையாக கைம்பெண்கள் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகை கொண்டாடினர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரில் நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டிக்கான ஆசிய தகுதி சுற்றில் இந்தியா இரட்டை தங்கம் பெற்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. தஞ்சாவூரில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நேற்று பொங்கல் விழாவை தமிழக பாரம்பரிய முறைப்படி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையால் கிராமங்களில் களை கட்டாத பொங்கல் விழா, மாட்டு வண்டி பந்தயம், விளையாட்டுப் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன. அமைதி, நல்லிணக்கம் மற்றும் உலகளாவிய சகோதரத்துவத்தை வளர்க்கட்டும் என கவர்னர் RN ரவி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மகனை கொன்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் போலீசார் முன்பு பெண் தொழிலதிபர் கணவரை தாக்கியுள்ளார். ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு வேறொரு நாளில் ராமர் கோயிலுக்கு செல்வேன் என்று காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் சசி தரூர் MP தெரிவித்துள்ளார். சென்னையில் காணும் பொங்கல் விழாவை முன்னிட்டு கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு ஜனவரி 17ஆம் தேதி விடுமுறை விடப்பட்டுள்ளது. காணும் பொங்கலை முன்னிட்டு 18,000 போலீசார் கண்காணிப்பு, சுற்றுலா தலங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்கும், தமிழ்நாட்டில் மாற்றம் மலர்ந்து மக்களுக்கு வழி பிறக்கட்டும் என O பன்னீர்செல்வம் பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் முக்கியமான புறநகர் ரயில் நிலையங்களில் ஒன்றான மூர் மார்க்கெட் வளாக ரயில் நிலையத்தில் பெரிய டிஜிட்டல் காட்சி பலகை இல்லாததால் ரயில்கள் தொடர்பான தகவலை அறிய முடியாமல் பயணிகள் தவிக்கின்றனர். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனிமுருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே கணவன் இருந்த அதிர்ச்சியில் மனைவியும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அனுமதியின்றி செயல்படும் கல்குவாரிகள் ஒரு வாரத்தில் மூடப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சான் பிரான்சிஸ்கோ பசிபிக் பெருங்கடல் அருகே விபத்துக்குள்ளான விமானத்தை மீட்பு குழுவினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். காசாவுக்கு அதிகமான வாழ்வாதார உதவிகள் தேவை, சில மைல் தொலைவில் உணவு, மக்கள் பட்டினியால் பலியாவதா ஐநா கேள்வி எழுப்பியுள்ளது. ஒற்றையாளாக 404 ரன்கள், யுவராஜ் சிங்கின் 25 வருட கால சாதனையை தகர்த்த இளம் வீரர். சபரிமலையில் 3 முறை காட்சியளித்த மகரஜோதி, சாமியே சரணமையப்பா என பக்தர்கள் பரவசமடைந்தனர். டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக நேற்று 110 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டது. மேலும் 79 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இந்த நிலையில் விமானியை தாக்கிய பயணி மன்னிப்பு கேட்ட வீடியோ வைரலாகி உள்ளது. ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டாக், வாகனங்களுக்கு ஒரே ஃபாஸ்டாக் பயன்படுத்துவதை தடுக்கும் முயற்சி நடைபெறவுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி நீலகிரி மாவட்டத்தில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டிய நிலையில் வரத்து குறைந்ததால் பொருட்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் மாயாவதி அறிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதியாக காட்சியளித்த சுவாமி ஐயப்பன் பக்தர்களின் சரண கோஷத்தால் சபரிமலையே அதிர்ந்தது. பல்வேறு பக்தி பாடல்களை பாடி மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்தவர் பின்னணி பாடகர் வீரமணிதாசன். தமிழகத்தை சேர்ந்த இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் சுமார் 6000 பக்தி பாடல்களை பாடியுள்ளார். பின்னணி பாடகர் வீரமணிதாசனுக்கு ஹரிவராசனம் விருது கொடுத்து கேரளா அரசு கௌரவித்துள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $102.63 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $94.24 விற்பனையானது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு $200 உயர்ந்து சவரன் $46,960 விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.